என்னுடைய உன்னுடைய கணவனாகிய நான் செய்து கொள்ளும் பதவி பிரமாணம். சம்பளம். எனக்கு சம்பளம் கிரெடிட் ஆனவுடன் உன்னுடைய அக்கவுண்ட்டுக்கு அதை ஜிபே செய்து விடுவேன். செலவுக்கு நீ மாதம் எவ்வளவு கொடுக்கிறாயோ அதை மறக்காமல் வாங்கி செலவு செய்வேன். வேறொரு பெண்ணை, வேறு எந்த ஒரு அழகான பெண்ணையும் கனவிலும் நினைக்க மாட்டேன். அனைவரையும் ராக்கி கட்டாத தங்கச்சியாகத்தான் நினைப்பேன். மாதம் முழுவதும் சமைப்பது, துவைப்பது, இதர மற்ற பணிகளை எந்த ஒரு முகசொலிப்பும் இல்லாமல் செய்வேன். கொடுமை. நீ என்னை அடித்து மிதித்து உதைக்கும் மிதிக்கும் எந்த ஒரு கொடுமையும் யாரிடமும் எப்போதும் சொல்ல மாட்டேன். முழு மனதோடு. இப்போ நான் சொன்ன எல்லா விஷயங்களும் என்னுடைய மனப்பூர்வமாக யாருடைய வற்புறுத்தலும் இல்லாமல் நான் சம்மதிக்கிறேன். இந்தாங்க, இதுல ஒரு சைன் பண்ணிடுங்க. இந்த ஒரு சைன் பண்ணும்போது தான் நான் எதுக்கு பிறந்தேன் அப்படின்ற பலனுக்கான அர்த்தம் புரியுது. இது வரைக்கும் நீங்க ஏன் புருஷன், இன்னில இருந்து நீங்க உத்தம புருஷன். முடிஞ்சிச்சுப்பா. ஹலோ மேடம், நாங்கள் மீடியாலேருந்து வந்திருக்கோம். உங்கள் வீட்டில் இருக்கவங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத சொல்லுங்கள். முதல்ல உங்கள் மாமியார் எப்படி? எங்க வீட்ல நானும் என் புருஷனும் என்னைக்கும் ஒத்துமையா சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரே ஜீவன் அது எங்க மாமியார் தான். அட, ஆரம்பமே அமக்கலமா இருக்கே. அப்ப உங்க மாமனார்? நியாயம் இல்ல அப்படின்ற விஷயத்துக்கு அவர் குரல் கொடுக்கவே மாட்டாரு. நியாயமா இருந்தா மட்டும்தான் அந்த இடத்துல அவர் பேசுவாரு. அடுத்து உங்க கணவரின் உடன் பிறந்த சகோதரர் எப்படி? இது வரைக்கும் அவர் என்கிட்ட மரியாதை குறைவா நடந்ததே கிடையாது. வீட்ல எல்லா வேலையும் என்ன மட்டும் செய்ய சொல்லவே மாட்டாரு. அவருடைய மனைவி? அவங்க இது வரைக்கும் பொய்யே சொன்னது கிடையாது. என் கூட அனுசரிச்சு நடந்துப்பாங்க. இப்ப சொல்லுங்க, உங்க புருஷன் எப்படி? என் புருஷன் எனக்காக எத்தனை போருக்கு வேணாலும் போவாரு. என்ன யாருக்கிட்டயுமே இது வரைக்கும் விட்டு கொடுத்ததே கிடையாது. அவ்வளோ நல்லவரு. இந்த வீட்ல நீங்க எப்படி வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்றத சொல்லுங்க. நான் இந்த வீட்டோட மகாராணி. வீட்ல எந்த ஒரு வேலையும் செய்யாம கால் மேல கால் போட்டு சாப்பிடக்கூடிய ஒரு ஜீவன்னா அது நான் தான். உங்களை பெத்த அம்மா அப்பா பத்தி ஒரு சில வார்த்தை. எங்க அம்மா அப்பா கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொன்னாங்க. நீ இங்க இருந்து கல்யாணம் பண்ணின்னு போயிட்டீனா இது உன் வீடு இல்ல நினைக்காத, இது உன் வீடு தான். எப்ப வேணா வரலாம், எப்ப வேணா போலாம். உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா நாங்க தான் வந்து முதல்ல நிப்போம் அப்படின்னாங்க. அதே மாதிரி இன்னைய வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. மேடம், எல்லா கேள்விக்கும் சூப்பரா பதில் சொன்னீங்க. ரொம்ப தேங்க்ஸ். அப்பா, எவ்வளவு நேரம் தான் போய் சொல்றது, ஒரு அளவில்ல. சாரிப்பா, சாரி. நான் பண்ணதான் தப்பு, சரியா? கோச்சக்கூடாது, ஓகேவா? சாரிம்மா. நான் தான் சாரி கேட்டல, அப்போ கூட ஏன் உன் முகத்தை இப்படி மூணு வச்சிருக்க? ஸ்டவ் ஆஃப் பண்ணுங்க. ஆஃப் பண்ண போமா? ஆஃப் பண்ணிட்டேன். குக்கரை ஓபன் பண்ணுங்க. இப்பதான் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிருக்கேன், உடனே ஓபன் பண்ண முடியுமா? கொஞ்ச நேரம் ஆகும்ல. தெரியுது இல்ல? அதே மாதிரி தான். இப்பதானே சாரி கேட்டிருக்கீங்க, கூல் ஆகுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். கால கொடுமைடா. இவங்கெல்லாம் சும்மா சாரி அப்படின்னு சொல்றதுக்கு முன்னே நம்ம மன்னிச்சிடுறோம். ஆனா எப்பவுமே சாரி கேட்கக்கூடிய நமக்கு மதிப்பே இல்லாம போகுது. உன்கிட்ட ஒண்ணு கேட்பேன், கரெக்ட்டா பதில் சொல்லணும். என்ன கேளுங்க. உனக்கு என்ன ரொம்ப பிடிக்குமா, பாப்பாவை ரொம்ப பிடிக்குமா? இது என்ன கேள்வி? எனக்கு பாப்பாவை தான் ரொம்ப பிடிக்கும். இல்ல, நீ போய் சொல்ற. உனக்கு என்னதான் ரொம்ப பிடிக்கும். அது எப்படி சொல்றீங்க நீங்க? உன் ஃப்ரெண்ட் கூட பாப்பாவை நீ தனியா அனுப்புற. ஆனா என்னைக்காவது உன் ஃப்ரெண்ட் கூட என்ன தனியா அனுப்புறியா? அப்ப உனக்கு என்ன பிடிக்கும் தானே? ஆஹா, இவ யோசிக்கிறத பார்த்தா அடுத்து இவ ஃப்ரெண்ட் கூட நம்மள அனுப்பி வைப்பா போல இருக்கே. ஐயோ ஜாலி. இந்த கேள்வியை ஏற்கனவே கேட்காம போயிட்டோமே. ஆஹா, சூப்பர். சின்ன வயசுல எல்லாம் பண்டிகைனா அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். காரணம் பாத்தீங்கன்னா மற்ற நாட்களை விட அன்னைக்கு நல்லா அழகா ட்ரெஸ் பண்ணிப்போம். வீட்டுல விதவிதமா பலகாரங்கள் செஞ்சு கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம டிவில ப்ரோக்ராம் ஃபுல்லா போடுவாங்க. எப்படா காலையில விடியும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அன்னைக்குன்னு பார்த்து நேரம் ஓடுறதே தெரியாது. வேற காலையில ஆகுதோ ஆகலையோ அன்னைக்கு மட்டும் சீக்கிரமா எழுந்துருவோம். எழுந்து காலையில குளிச்சுட்டு அம்மா செஞ்சு வச்சிருக்க பலகாரத்தை எடுத்துட்டு டிவி முன்னாடி உட்காந்து அதை சாப்பிட்டுக்கிட்டு அந்த டிவி பார்க்குற சுகம் இருக்கே, ஆஹா, அதெல்லாம் எப்படிப்பட்ட காலம். ஆனா இப்போ பண்டிகை வரதாதுலே பக்கு பக்குன்னு இருக்கு. வீட்டை சுத்தம் பண்ணணும், பூஜை சாமான் தொலைக்கணும், பலகாரம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது நாளைக்கு தான் விடிய போகுது அப்படின்னு நினைக்க அடுத்த செகண்ட் விடிஞ்சிருது. முடிய மாட்டேங்குது வேலை. என்னோட சோகத்தை சொன்னேன். உங்களுக்கு இது மாதிரி அனுபவம் இருந்தா லைக்கை தட்டி விட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. ஒருத்தர் கடன் வாங்கிட்டு அந்த கடனை திருப்பி தரலன்னு வெச்சுக்கோங்களேன், அவரை எத்தனை பேர் எவ்வளவு திட்டுறோம் இல்லையா? ஒரு நிமிஷம் யாராவது ஏன் அவர் அந்த கடனை திருப்பி தரல அப்படின்றத யோசனை பண்ணுமா? அவர் மேல தப்பு இருக்கா இல்லையா அப்படின்ட்டு. அவர் மேல தப்பு கிடையாது.
கணக்கு டீச்சர் 7ல 9 போகுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவருக்கு 7ல 9 போகாதுன்ற விஷயம் தெரியும். ஆனாலும் இதுல என்ன பண்றதுன்னு தெரியாம அவஸ்தைப்பட்டுட்டு இருக்கும்போது அவங்க டீச்சர் வந்து, என்னடா திருன்னு முழிக்கிற, 7ல 9 போகலன்னா கணக்கு சால்வ் பண்ணணும், பக்கத்துல இருந்து கடனை வாங்கி கணக்க சால்வ் பண்ணு அப்படினாங்க. கடன் வாங்க சொன்னது யாரு? கணக்கு டீச்சர். பையனும் கடனை வாங்கி கணக்க சால்வ் பண்ணிட்டு போயிட்டான். ஆனா கடனை வாங்க சொன்னாங்களே, அந்த கடனை திருப்பி தரணும் அப்படின்னு ஒரு வார்த்தை அந்த இடத்துல அந்த கணக்கு டீச்சர் சொன்னாங்களா? அதனால தான் பையன் மைண்ட்ல என்ன வந்துருச்சு அப்படின்னா, கடனை வாங்கி பிரச்சனையை சால்வ் பண்ணுவோம், அதை கொடுக்கறத பத்தி யோசிக்க வேண்டாம் அப்படின்றதுனால தான் கடனை மட்டும் வாங்குறாங்க, கடனை திருப்பி தரணும் அப்படின்னு நிறைய பேர் ஓடி போயிடுறாங்க. இதுதான் அப்ப யார் மேல தப்பு? கணக்கு டீச்சர். இனிமே நீங்க கடன் வாங்க சொன்னீங்க அப்படின்னா கடனை திருப்பி தரணும் அப்படின்றதையும் சொல்லி கொடுங்க. அப்பதான் வாங்குற கடனை பையன் திருப்பி தருவான். இல்ல அப்படின்னா நீங்களே நியாயத்தை சொல்லுங்க. காலையில இருந்து ஒருத்தர் மாங்குன்னு வேலை பாக்குறாங்க நைட் வரைக்கும். ஒரு நாள் அவங்களுக்கு உடம்பு சரியில்லைனாலோ இல்ல அவங்க லீவு போட்டாலோ அந்த வேலையை செய்யறதுக்கு அடுத்து ஒரு ஆள் வர வரைக்கும் அந்த இடத்துல சின்ன சலசலப்பு இருக்கும். அவங்களுக்கு வருமானம் ரொம்ப கம்மியா இருக்கும். ஆனா வேலை மேற்பார்வை பாக்குறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு சம்பளம் அதிகமா இருக்கும். அவங்க ஒரு நாள் லீவ் போட்டா கூட எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, வேலை அங்க நடந்துரும். வேலை மாங்கு பாக்குறவங்களுக்கு சம்பளம் கம்மி, சும்மா மேற்பார்வை பாக்குறவங்களுக்கு சம்பளம் அதிகம். இது எந்த விதத்துல நியாயம்? எத்தனை பேர் இந்த டயலாக் கேட்டிருக்கீங்க? கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும் அப்படிட்டு கேட்டிருக்கீங்க தானே? இதுக்கு என்ன அர்த்தம்? கோபப்படுறவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு தானே அர்த்தம். அவங்க ஒரு சில விஷயத்தை மிஸ் பண்ணிட்டாங்க. கோபம் இருக்கிற இடத்துல குணம் மட்டும் இல்லைங்க, சுகர், பிபி இது எல்லாமே இருக்கும். அதனால கோபப்படணுமா வேண்டாமா அப்படின்னு நீங்க முடிவு பண்ணுங்க. டேய், என்னடா இது பேப்பர்ல உன் மார்க்? இப்படியா மார்க் எடுப்பாங்க? டேய், நல்லா படிடா, நல்லா படிச்சினாதான் நல்ல வேலைக்கு போக முடியும், நல்ல பொண்டாட்டி கிடைப்பா, இல்லனா நீ ரொம்ப கஷ்டப்படுவ. அம்மா எனக்கு ஒரு சந்தேகம். அப்போ ஸ்கூல்ல சரியா படிக்கலையோ, அதான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டாரோ? நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? உங்க அப்பா லட்சத்துல ஒருத்தனுக்கு தான் அதிர்ஷ்டம் கிடைக்கும். அதனால தான் உங்க அப்பனுக்கு நான் கிடைச்சேன். அது தெரியுமா உனக்கு? லைஃப்ல இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னா வாழ்க்கையில 2 விஷயத்தை நான் கரெக்டா ஃபாலோ பண்றேன். முடிஞ்சா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. முதல் விஷயம், நான் நடிக்க மாட்டேன். நான் நடிக்க மாட்டேன் அப்படின்ற ஒரே காரணத்தினால என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேஷன்ஸ்க்கும் என்ன பிடிக்காது. அதுவே என்னோட வெற்றிக்கு முதல் காரணம். 2வது விஷயம், நடிக்க தெரிஞ்சவனை என் கூட சேர்த்துக்கவே மாட்டேன். எவன் ஒருத்தன் நடிக்கிறான் அப்படின்ட்டு நம்ம கூட தெரிஞ்சு சேர்த்துக்கிறோமோ நம்ம காலு கீழே குழிய நாமே தோண்டிக்கிறதுக்கு அர்த்தம். அதனால நடிக்கவும் நடிக்க கூடாது, நடிக்கிறவங்கள கூடவும் வச்சுக்க கூடாது அப்படின்றது தான் என்னோட பாலிசி. நான் சந்தோஷமா இருக்கேன். நீங்க எப்படி? நீங்க புதுமண தம்பதிகளா? உங்க வாழ்க்கை சந்தோஷமா உருப்படணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த விஷயத்தை நீங்க 2 பேருமே ஃபாலோ பண்ணணும். என்னன்னு கேக்குறீங்களா? பையன் உனக்கு சொல்றேன், நீ உங்க அம்மா அப்பா பேச்சை கேட்காத. பொண்ணு உனக்கு சொல்றேன், நீ உங்க அம்மா பேச்சை கேட்காத. அப்பதான் உங்க வாழ்க்கை உருப்படியா இருக்கும். இததான் அந்த படத்துல சொன்னாங்க, தலைவன் தலைவில. நேரா உங்க அம்மா அப்பாவை கூட்டிட்டு போய் அந்த படத்தை உட்கார வச்சு காட்டுங்க. நீங்களும் உஷாரா இருந்தீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கை உருப்பிடும். என்னதான் அடிச்சாலும் குடிச்சாலும் உங்க 2 பேருக்குள்ளேயே பேசி தீர்த்துப்பீங்களே தவிர்த்து, பொண்ணு நீயும் அம்மா கிட்ட சொன்னாலோ பையன் நீயும் அம்மா அப்பா கிட்ட சொன்னாலோ கண்டிப்பா உங்களை சேர்த்து வைக்க மாட்டாங்க, பிரிச்சு வைக்க தான் முயற்சி செய்வாங்க. அதனால உங்க வாழ்க்கை உங்க கையில தான். இந்த கிரஷும் கடலும் ஒண்ணுங்க. தூரத்துல இருந்து நின்று பார்க்கும்பொழுது ரசிக்கிற மாதிரி தான் இருக்கும். அது என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உள்ள போக போக நம்மளை பிடிச்சுக்கும், விடவே விடாது. ஆபத்து நமக்கு தான். அதனால எதுவாக இருந்தாலும் தள்ளி நின்று ரசிங்க. அது நம்மள விரும்பணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மாட்டக்கூடிய முதல் நபர் நீங்களா தான் இருப்பீங்க.